முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவின் முத்தான பிள்ளையை முதல்வர் ஐயா அவர்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்வது ஒன்றாகும். மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு பிறந்தநாள் வருகிறது. அன்றைய தினமே நீங்கள் வழக்கை குறித்து எங்களுக்கு பணியாளை வழங்கினால் மிக மிக சிறப்பாக இருக்கும். நாங்கள் சமூக நீதி வழங்கிய தந்தை பெரியாரை கண்டதில்லை, பேரறிஞர் அண்ணாவை கண்டதில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவை கண்டிருக்கிறோம். அவர்தம் பொற்கால ஆட்சியை நாங்கள் அனுதினமும் நினைத்து பார்க்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் அல்லும் பகலும் ரொம்ப வேதனையில் வாடி வதங்கி வந்தோம். அந்த நேரத்தில் தான் திமுக கழகம் அரசுக்கு வந்தது. அச்சமயம் நீங்கள் கொண்டு வந்த நியமன தேர்வு எழுதுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டோம். தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமன தேர்வு வைக்கப்படுகிறது. அந்த நியமன தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு என்று தனியாக ஒன்று, அதிலும் 180 வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதினோம். அதில் மாநில அளவில் மிக சிறந்த ரேங்க் வைஸ்ல நாங்கள் எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கோம். யாரையுமே நீங்கள் குறைத்து எடை போட வேண்டியதில்லை. அனைத்து ஆசிரியர்களுமே மிக 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 தகுதி வாய்ந்தவர்கள். இங்க இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே பேச்சிலும் சரி, பாடம் எடுப்பதிலும் சரி, மாணவர்களின் ஒழுக்கத்தை கற்பிப்பதிலும் சரி, அனைத்திலுமே ஆண் ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெண் ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்களின் சிறந்தவர்கள் தான் இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம். எங்களுக்கு எதிராக பல குழுக்கள் இருக்கிறது. 410 பேர் கேஸ் இருக்கு. அது இல்லாம எங்களுக்கு